ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியமும் நிறைஞ்சிருக்குங்க. இவ்வளவு சத்து இருக்கிற இந்த ரெசிபியை நம்ம இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் சமைக்க போகிறோங்க. அதுதாங்க இதோட ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சிகப்பு கலர் அவல் இருக்குல்ல, அதை நான் எடுத்துருக்கிறேன். அவல் சுத்தம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நல்ல சுத்தமான அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நம்ம நார்மல் வாட்டரில் ஊற வைக்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. நான் நார்மல் வாட்டரில் ஊற வச்சுருக்கிறதுனால ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கிறேன். இதை பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு சத்து இருக்குங்க இந்த சிகப்பு கலர் அவலில். இதில் சிங்க் இருக்குது, அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஃபைபர் இருக்குது. முக்கியமாக ஃபைபர் தாங்க நம்மளுக்கு வேணும். ஃபைபர் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த அவலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மணி நேரம் கிட்ட நான் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், அவல் நல்லா பொதுன்னு நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கணுங்க. நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஊற வச்சாதான் இந்த மாதிரி நல்லா பொதுன்னு வரும். இல்லைன்னா கடித்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி கடுக்குன்னு இருக்கும். அதனால நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துடலாம். இதுக்கு ப்ரௌன் சுகர் தாங்க நான் சேர்த்துருக்குறேன். அதாவது நாட்டு சக்கரை இருக்குல்ல, அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அவலுக்கு 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன். இது கூட துருவின தேங்காய் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருக்குறேன். நீங்கள் சப்போஸ் தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் பால் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லதுங்க, குட் ஃபேட் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்ததுன்னா கவு மில்க் சேர்த்துக்கோங்க. அதாவது பேக்கெட் பால் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இது கூட ட்ரை கிரேப்ஸ் 1 கைப்பிடி அளவும், முந்திரி பருப்பு 1 கைப்பிடி அளவும் சேர்த்துருக்குறேன். நட்ஸ் உங்களோட ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் சேர்த்த எல்லா பொருள்லையுமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சத்து நிறைய இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், கோகோனட் மில்கில் குட் ஃபேட் ஜாஸ்தி இருக்குது, அது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி அவலில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் இருக்குது. நாட்டு சர்க்கரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செய்து கொடுங்க. இது இன்னுமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு 2 வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமாக இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட தெரியாதுங்க. ஒரு சிலர் வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது வாழைப்பழம் சேர்த்து கொடுத்திங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்வீட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. வாழைப்பழம் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம அடுப்பே இல்லாமல் எவ்வளவு சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதில் சத்துமே நிறைஞ்சிருக்கிறதுனால தாராளமாக டயட் இருக்கிறவங்க கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ப்ரௌன் அவல் வச்சு இந்த மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணி கூட சாப்பிட்லாங்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தி கண்டென்ட்டுங்க இது. நம்ம இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் செய்திருக்கிறதுனால முந்திரி பருப்பையும் கிரேப்ஸையும் நெய்யில் வறுத்து போடலை. சப்போஸ் நீங்கள் அடுப்பு வச்சு செய்கிறீங்க அப்படின்னா முந்திரி பருப்பையும் கிரேப்ஸையும் நெய்யில் வறுத்துட்டு அந்த நெய்யை கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்கூலில் இருந்து வர்ற பசங்களுக்குமே செய்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.